நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. பாரத் தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதிலே. 1990களில் கணிப்பொறி கம்ப்யூட்டர் வந்துச்சு. அப்போல்லாம் நான் படிக்கும்போது அச்சோ கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எல்லாருக்கும் வேலை போக போகுது, வாழ்க்கை போக போகுது, வேலை இழக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம், பயம் வந்துச்சு. கம்ப்யூட்டரு முதல்ல பெரிய ஸ்க்ரீனில் இருந்துச்சு, அப்புறம் சின்ன ஸ்க்ரீன் ஆச்சு, இன்னும் சின்ன ஸ்க்ரீனாக மொபைலில் வந்துச்சு, கம்ப்யூட்டரில் இருக்கிறதெல்லாம் மொபைலில் வந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி லைஃப் போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிரகாரம் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு வந்துருச்சு. ஆர்டர் கொடுத்தா செஞ்சிடும். முன்னாடி இதை செய் அப்படின்னா செய்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க. இப்போ இது என்ன பண்ணோம், நம்ம சொல்கிற வேலையை செய்து கொடுக்கும். அப்போ உடனே என்ன ஆயிடுச்சு, ஐயோ வேலை போயிருமோ அப்படிங்கிற பயம் 90களில் வந்த மாதிரி 2026 வந்துருச்சு. இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி செயல்படுகிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கற்றலில் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு தேவையாக இருக்குது. புரியுதுங்களா? அப்படி கற்றுக்கொண்டால் இன்னும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகும். இந்த செயற்கை நுண்ணறிவு தானாக யோசிக்க முடியாது, நம்ம சொல்கிறத தான் செய்ய முடியும். ஏன்னா அது எல்லாமே பயஸ்ட். முன்னாடியே என்ன ஃபீட் பண்ணியிருக்கிறாங்களோ அதை வச்சு தான் அது செயல்படும். அதனால் இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதில் மனித மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும், மனிதருக்குரிய மரியாதை மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும், சமூக பாதுகாப்பு வலியுறுத்தப்பட வேண்டும். அதே போல நம்முடைய உரிமைகள், நம்முடைய கற்பனை திறன்கள் எல்லாத்தையும் என்ன அதுகிட்ட ஒப்படைச்சிடக்கூடாது. யோசிங்க, உங்கள் மூளையை அடகு வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? அதனால் செயற்கை நுண்ணறிவு இன்றைய காலத்தின் கட்டாயம், மனிதனின் அடுத்த கண்டுபிடிப்பு. புரியுதுங்களா? ஆனால் அதை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பயன்படுத்தாதீங்க, வேணாம் அப்படின்னு ஒதுக்கிறது சரியல்ல. அது எந்த விதத்திலும் மாற்றத்தை கொண்டு வராது. அந்த செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக வழிநடத்துவதற்கு முயற்சி எடுக்கணும். சரிங்களா? அதனால் ஒவ்வொரு பெரியவர்களும் செயற்கை நுண்ணறிவை பற்றி அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கற்பதில் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் எதிர்கால தலைமுறையை சிறப்பாக வழிநடத்த முடியும். இதுதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொல்கிறேன். புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் என்று நம்புகிறேன். இதான் நம்முடைய திருத்தந்தையினுடைய அழைப்பு. ஓகேங்களா? சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் நல்லா விசாரிக்கணும், அவர்களெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களோட பேசணும். போலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம். வணக்கம். நலமா நீங்க நலமா? நல்லா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. உங்க பேர்லாம் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. தர்மபுரி மாவட்டம் அரூர் பங்கு மரப்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருந்து. ஓகே. என் பேர் வந்து நிஷா. தம்பி ரொம்ப ஆட்டம் போடுறாரு, அவர் பேர் என்ன? பங்கு ஆலயத்தோட பேர் என்ன? சிறப்பு. சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே
இன் ஒன் லைன், ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? எங்களுக்கு தாய் வீடு மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு இல்லம் மாதிரி. அழகா சொன்னீங்கம்மா. தாய் வீடு மாதிரி மகிழ்ச்சியான இல்லம். சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு ஏமா அப்படி சொல்லணும்னு தோணுச்சு மாதா டிவியை பார்த்தோன்னே? நாங்க இருந்த காலத்துல டிவி இல்ல, எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது. இப்ப கோயிலுக்கு போனாதான், நாங்க இருக்கிறது வில்லேஜ். இப்ப வந்து வீட்டுல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். மாதாவை பத்தி, ஏசப்பாவை பத்தி, பைபிளை பத்தி எல்லாமே புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதனை பத்தி நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம். ஓ, ரொம்ப அழகா சொன்னீங்க. தம்பி நீங்க சொல்லுங்க மாதா டிவியை பத்தி. ஒரு பிளெஸிங்னு சொல்லலாம் ஃபாதர். ஏன்னா இப்போ அம்மா சொன்னாங்க வில்லேஜ்ல இருப்பாங்க. வந்து எவ்ரி டே வந்து எங்களால வந்து சர்ச் போக முடியாது. ஏன்னா எங்களுக்கும் பங்குக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகே. எவ்ரி டே போக முடியாது. அது இல்லாம எங்க வில்லேஜ்ல அவங்களுக்கான ஒர்க் இருக்கணும். ஸோ அதனால சண்டே மட்டும் போகும். ரிமைனிங் டேஸ்ல வந்து எங்களுக்கு மாதா டிவி தான் ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். எவ்ரிடே மார்னிங் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து ஈவினிங் 8 o'clock ஃபேமிலியோட உட்காந்து ப்ரேயர் பார்க்குறதும், மாஸ் டெய்லி அட்டன் பண்ணுறதும், இல்லை ஆராதனை, நற்கருணை ஆராதனை 11 மணிக்கு அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறதா இருக்கட்டும், அம்மாவுக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி எங்களுக்கும் சரி அது வந்து மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் சொல்லுவோம். அது ஒரு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்குது. அழகா சொன்னீங்க. சகோதரி நீங்க சொல்லுங்க, மாதா டிவி உங்களுக்கு என்னவா இருக்கு? மாதா டிவி பொறுத்த வரைக்கும் அம்மா சொன்ன மாதிரி தான். ஏன்னா நானும் அம்மாவும் தான் எல்லா ப்ரேயர் எல்லாத்தையும் பார்ப்போம். மாதா தொலைக்காட்சி சூப்பர் பிளெஸிங் சொல்லிட்டீங்க, ஆசீர்வாதம் சொல்லிட்டீங்க. மாதா தொலைக்காட்சியை பார்க்கறதுனால குடும்பத்துல என்ன கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே உட்காந்து ப்ரேயர் பண்றது, which means அமைதி இருக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. மாதா தொலைக்காட்சியில இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் வரணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன நிகழ்ச்சிகள் சொல்லுவீங்க? ஆராதனை, ஜெபமாலை, வந்து இது உறவுகள் மேம்பட அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. நலமா நீங்கள் நலமாவும் சரி, அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நம்ம அப்ரேஷன்ஸ் அண்ட் உறவுகள் மேம்பட, இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு செய்தியா இருக்கும். அப்ரேஷன்ல நல்ல ஒரு கான்சென்ட்ரேட்டரோட நம்ம வந்து உட்காந்து கடவுளை வந்து இறை பக்தியா நம்ம வளர்த்துறதுக்காக வருவோம். சூப்பர். அதே மாதிரி உறவுகள் மேம்படையில் அந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து ஃபாதர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து நம்மளுடைய உறவுகள்ல எந்த மாதிரி இருக்கணும், எவ்வளவு அன்போடு இருக்கணும், மற்றவங்களை எப்படி பார்க்கணும், நம்ம குடும்பத்துல எவ்வளவு, நம்ம குடும்பம் மட்டும் இல்லாம நம்ம உறவுகள் கூட எவ்வளவு நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. நைஸ் நைஸ், ரொம்ப சந்தோஷம். மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவில மட்டும் இந்த சேனல்ஸ் எதுவும் ஒளிபரப்பு ஆகுறது இல்லை. ஏன்னா இப்போ நான் வேலைக்கு போறேன், சில சமயம் வந்து என்னால டிவிலே முன்னாடி உட்கார முடியாது. அந்த டைம் வந்து நம்ம மற்ற யூடியூப் அந்த இன்ஸ்டாகிராம் வழியாகவும் பார்க்கலாம். இந்த மாதிரி உறவுகள் மேம்பட இந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி டைம் ஃப்ரீ டைம்ல மற்ற ஆப் மூலியமா பார்க்கறதுனால நாமே வந்து அந்த இறை பக்தியில நம்ம மேம்படுத்திக்கலாம். அது இல்லாம ஃபாதர் சொல்ற அந்த கருத்துக்களை கேட்கும் போது நமக்குள்ள இருக்கிற சில மனப்பான்மைகளை நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு உறவுகளுக்குள்ளேயும் சரி மற்றவங்க மேல அன்பு செய்யறதுலையும் சரி நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு பெரிதும் உதவும். ரொம்ப அழகா சொன்னீங்க, மகிழ்ச்சி. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம் எல்லாரும் சேர்ந்து. கடல் மீது தவித்த கப்பலை பார்த்தார், மூடமான மகனை நடமாட வைத்தார், கடல் மீது தவித்த கப்பலை பார்த்தார், பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொருள் கொண்ட சீமானும் பாடம் செய்தார், உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பாடினீங்க, அழகா பேசுனீங்க, மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜெபம் சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தம்பி மித்வீனுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்கி நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பாராக. குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆண்டவர் தருவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபம் செய்யுங்க, மாதா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?
நன்றி நன்றி, காட் பிளஸ் யூ. நன்றி. நன்றி. பாலா தொலைக்காட்சி நண்பர்களே, தருமபுரியிலேருந்து சகோதரர் மரிய ஜெயம் அவருடைய குடும்பத்தினரோட பேசினாங்க. ரொம்ப தெளிவாக யதார்த்தமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உறவுகள் மேம்பட நிகழ்ச்சி அதிகமாக அவருடைய குடும்பத்தை பாதித்திருக்கிறது, அதாவது உதவியாக இருந்திருக்கிறது அவருடைய வளர்ச்சிக்கு. உண்மையிலே அதே போல் ஆப்பில் பார்க்கலாம், இன்ஸ்டாவில் பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்களாம் டெய்லி பூசைக்கு போக முடியாது, ஏன்னா சப்ஸ்டேஷன் 15 கிலோமீட்டரு எங்களுடைய பங்கு இருக்குது அப்படின்னும்போது ஞாயிற்றுக்கிழமை தான் போக முடியும். அதற்கு மகா தொலைக்காட்சி இப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் கேள்வி போகும்போது மகா தொலைக்காட்சி எந்த அளவிற்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, குடும்பங்களை சென்று சேர்ந்து இருக்கிறது, வாழ்வு கொடுத்து கொண்டு இருக்கிறது. கடவுளுக்கு நன்றி சொல்வோம். ப்ரைஸ் தி லார்ட் ஆல்வேஸ். ஓகேங்களா? சரி, நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த நண்பரை கூப்பிடலாம், நலம் விசாரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வகப்பலாம். வணக்கம். தோஸ்திரம், நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஜோவின் ஃபாதர், திருச்சி. நான் இப்பதான் பிஜி முடிச்சிருக்கேன் ஃபாதர். குட். அம்மா, உங்க பேரு? சுபத்ராணி ஃபாதர். திருச்சியில இருந்து எங்க பேசுறீங்க? நாகமங்கலம். நாகமங்கலம் பங்கா? இறையரக்க ஆண்டவர் ஆலயம். இறையரக்க ஆண்டவர் ஆலயம். பாருங்க, கரெக்டா சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஏன் டைசிஸ்ல சொல்லி ஆகணும்ல. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஆசீர்வாதம். அதோட ஆசீர்வாதம். மாதா தொலைக்காட்சி ஆசீர்வாதம். சூப்பர், அழகா சொன்னீங்க. தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க மாதா டிவியை பத்தி? மாதா டிவி அப்படின்னாலே வந்து எல்லாரையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேலை வந்து நல்லபடியா கொண்டு போறாங்க ஃபாதர். அதாவது கோயிலுக்கு போக முடியல, அப்படி பெரியவங்க வீட்டுல இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து வீட்டுல இருந்து பார்த்ததுனால அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கு ஃபாதர். கோயிலுக்கு போக முடியலனாலும் டிவிலே வந்து ஆண்டவரை பாக்குறோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம். அது ஃபாதர்ஸ் ஃபாதர் எல்லாம் நிறைய கட்ட நேரத்துல நிறைய விஷயம் வந்து இன்புட்டா கொடுக்குறாங்க. அது வந்து நிறைய விஷயம் அவங்களுக்கு மனசுல பதிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குது ஃபாதர். அருமை. அம்மா, நீங்க மாதா தொலைக்காட்சியில் அதிகமா பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி என்னங்கம்மா? காலையில 6 மணிக்கு போடுவோம் ஃபாதர். 6 மணிக்கு மாதா பூசை பார்ப்போம் ஃபாதர். கடவுள் வணக்கம், ஜெபமாலை, எடுத்து வாசி, ஃபாதர் எடுத்து வாசி சொல்லுவாங்க. அப்புறம் ஜெபமாலை, அப்புறம் நற்கருணை தொடர்ந்து அப்படியே பூசை அப்படி தொடர்ந்து. ரொம்ப பிடிக்கும் மாதா டிவி தான் எனக்கு. சூப்பர். எதுவே காத்துல மாதா ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏதோ கஷ்டம் இருந்தாலும் மாதா டிவி பார்த்தோன்னா எனக்கு ஒரு மனசு ஒரு சூப்பர்மா, சூப்பர். மாதா டிவியில இந்த நிகழ்ச்சி தான்ப்பா வரணும், இது வந்தாலே போதும் அப்படின்னா என்னென்ன நிகழ்ச்சிகள் வரலாம்னு நீங்க சொல்லுவீங்க? அந்த கடவுள் வணக்கம் மட்டும் விடாம கொண்டு போகணும் ஃபாதர். ஏன்னா அது வந்து காலையில எந்திரிச்சோட புத்துணர்ச்சியோட ஒரு மோட்டிவேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த ஆலய தரிசனத்துல வந்து அந்த டெய்லி ஒரு சாங்ஸ் கேட்கும் போதே வந்து நான் மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கும் ஃபாதர். அதை மட்டும் கொஞ்சம் விடாம கொண்டு போவார் அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டு வரணும்னு ஆசை. அழகா சொன்னீங்க. சொல்லுங்க, மாதா டிவி வந்ததுனால குடும்பத்துல என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க? முதல்ல ஒழுக்கங்கள் கத்துக்கிறோம் வந்து டெய்லி வந்து பூசைக்கு போகணும், பூசைக்கு போறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்க இருந்து ரூம்ல நடக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபாதர். அதனால வந்து வீட்டுல வந்து எடுத்து சொல்லலாம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. இது மூலமா வந்து உலக நடப்பு, அதாவது எப்படி எப்படி ஆன்மீகத்துல என்ன வளரலாம் அப்படிங்கிறத வந்து வீட்டுல எடுத்து டிஸ்கஸ் பண்ணி அதுல இருந்து நம்மளும் என்ன முயற்சி எடுக்கலாம், வீட்டுல ஜெபமாலை சொல்றது, பர்சனலா ப்ரே பண்றது, குடும்ப ஜெபம் பண்றது, அந்த மாதிரி வந்து இன்னும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஊக்குவிப்பாரு. சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்க. சந்தோஷம். மாதா டிவி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்ல உதவியா இருக்குது. நன்றி. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவியை பாருங்க, நிறைய நம்ம கத்துக்கலாம். அறிவு சம்பந்தம் கத்துக்கலாம், ஆன்மீக சம்பந்தம் நம்ம நிறைய கத்துக்கலாம். குறிப்பா குழந்தைகளுக்கு வந்து நிறைய காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்கதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வராங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த ஆன்மீகத்தில் கொண்டு போனோம்னா பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியில போறது மாதிரி இருக்கும், அந்த தவறான செயல்கள் ஈடுபடாம இருப்பாங்க. அதனால மாதா டிவி வந்து குறிப்பா குழந்தைகளுக்கு காட்டுங்க, எடுத்து சொல்லுங்க, இந்த மாதிரி பாரு, நிறைய டிவியில
வேஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு மாதா டிவியை பார்த்து இது மூலயமா வந்து ஆண்டோட வார்த்தை கேட்டு நல்லபடியா சுத்தமான பக்தியான பிள்ளையா வளரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சிஸ்டரா சேர்ந்திருக்கா 4 வருஷம் ஆச்சு. ஓ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி. கட்டாயம் வேண்டிக்க. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? ஜோதி மேரி. எந்த காங்கிரிகேஷன்? சென்டென்ஸ். ஓகே சரி. அதான் தம்பி திருச்சி டைசிஸ் ஃபாதர் படிக்க போயிருக்கிறோம். பிளேட் இருக்காங்க. பேரு? அருள் சகாயராஜ். ஓ அப்படிங்களா? சரி நல்லது சிறப்பு. பாடுங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவே ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகா பொது வாழ்வூட்டி என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திடத்தூ என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதிப்பு பணிவே என் இறைவா. தன் திருப்படி எம்மை நடக்கும். அருமை அழகா பாடுனீங்க, நல்லா பேசுனீங்க, சந்தோஷம். ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக, அதை செயல்படுத்தி தருவாராக. உங்களுடைய பிள்ளைகள் 2 வரை நீங்கள் இறையழைத்தலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை இன்னும் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. மென்மேலும் இந்த படித்திருக்கக்கூடிய இந்த தம்பிக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுத்து குடும்பத்தை வலுப்படுத்துவாராக. இந்த குடும்பத்திலே எப்பொழுதும் ஆண்டவர் தங்கியிருந்து உடனிருந்து உங்களை மென்மேலும் வளர்ச்சியடைய செய்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்க, மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மகா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா எலிசபெத் ராணி, தம்பி ஜோவின் திருச்சியிலேருந்து பேசினாங்க. ரொம்பவே அருமையாக இவர்களும் யதார்த்தமாக தன்னுடைய கருத்துக்களை அருமையாக பகிர்ந்து கொள்ள. தம்பி ரொம்ப அழகாக நல்ல விஷயம் சொன்னார். அம்மா வந்து ரொம்பவே பயபக்தியாக மாறா தொலைக்காட்சியிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை சொன்னாங்க. எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க, எல்லாருக்கும் ஜெபிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நன்றிங்கம்மா. அதே போல் குடும்பத்தில் 2 பேரை இறை அழைத்தலுக்காக கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டவருடைய அழைத்தலுக்கு பணிந்து தன்னுடைய பிள்ளைகளை கடவுளுடைய பணிக்காக கொடுத்துருக்காங்க. உண்மையில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் இந்த நேரத்தில் சிறப்பாக தெரிவிச்சுக்குவோம். அடுத்ததாக இறுதியாக ஒரு நண்பர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கூப்பிட்டு சரிக்கு பிறகு கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி பார்க்க போலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல, உங்களோட பேசுறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. எடப்பாடி, சேலம். எடப்பாடி பங்கு. ஓகே ஆலயம். ஓகே, பேர் சொல்லுங்க. என் பேர் லூர்து மேரி, மருமக கரோலின், பேரன் அலோசிஸ். ஓகே தம்பி அலோசியஸ், என்ன படிக்கிறீங்க? 9th படிக்கிறீங்களா? வெரி குட், சூப்பர். சொல்லுங்க எல்லாரும், மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில எங்க குடும்பத்தின் சார்பாக சொல்லணும் அப்படின்னு என்னன்னு சொல்லுவீங்க? கடவுளுக்கும் மக்களுக்கும் 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாலம். வாவ், சூப்பர், அழகா சொன்னீங்க தம்பி. எப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? ஏன் தோணுச்சு? அதாவது வந்து இப்ப நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போக முடியாது, வயசானவங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இப்போ கோயிலுக்கு போய் பார்க்க முடியாது, உடம்பு சரியில்லாம இருக்கும். டிவி இருக்கிறதுனால மாதா டிவி, அந்த பாட்டு எல்லாமே அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அந்த கேட்டுக்கிறதுக்கு, அது அவங்க மாதா கடவுள் கூட இணைக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெரி குட். உனக்கு ஒரு யுவர் பாய், ஒரு சிறுவனுக்கு மாறா தொலைக்காட்சி எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு? அவங்க அந்த சின்ன வேஷம் அது போட்டு வரதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. கோயில்ல கூட நம்ம இப்படி பண்ணலாம், அது மாதிரி அது ஒரு பாக்குறதுக்கு இப்படியும் ஒரு புனிதர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு
அது அந்த தாட் அது தெரிஞ்சுக்கிறோம் ஃபாதர். சூப்பர் தம்பி, வெரி குட். உனக்கு கை தட்டணும், அழகாக சொல்கிறீங்க, வெரி குட், சூப்பர். மாதா டிவி பார்க்கறதுனால நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? மாதா டிவி பார்க்கறதுனால எனக்கு நிறைய நன்மை கிடைக்குது ஃபாதர். நல்லா பிள்ளைங்களுக்கு நிறைய கருத்துக்கள் நான் டெய்லி சொல்றேன். அத இந்த புனிதர்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்றோம். ஃபாதர் ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்குமே மேக்ஸிமம் அந்த டிவி தான் போயிட்டு இருக்கும் ஃபாதர் வீட்டுல. சாயங்காலம் பூசையெல்லாம் பார்ப்போம் ஃபாதர், அப்படியே பார்ப்போம். ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு ஒளிபரப்புறாங்க திரு இறுதி ஆண்டவர் ப்ரேயர், ரொம்ப பிடிக்கும் ஃபாதர், ரொம்ப இஷ்டம். அது மிஸ் பண்ணவே மாட்டோம் ஃபாதர், கண்டிப்பா பார்த்துருவோம். அதை தாண்டி ஆராதனை பிடிக்கும் ஃபாதர். டெய்லி 11 to 12 ஆராதனை ரொம்ப ரசிச்சு பார்ப்போம் ஃபாதர். ரொம்ப அழகாக சொன்னீங்க, மகிழ்ச்சி. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்லுங்க, மாதா டிவியில இந்த நிகழ்ச்சி தான் வரணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது ஃபாதர், பூசை வேணும் ஃபாதர், எப்பயுமே பூசை வேணும், ஆராதனை வேணும் ஃபாதர். கருத்துக்கள் போன் இந்த பிள்ளைக்கு இருக்கவே கூடாது அப்படின்றது நீங்க பாருங்கன்னா ஒரு முடிவு பண்ணி டெய்லி ஒரு இந்த போன்னால இவ்வளவு கெடுதல் நீங்க சொல்லணும். அது எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதாவதுமா இப்போ என்னன்னா, போப்பு நம்முடைய திருத்தந்தை என்ன சொல்றாங்கன்னா, இது வேணான்னு ஒதுக்குறத விட இது எப்படி பயன்படுத்தினா நல்லது அப்படிங்கிறத கத்துக்கங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதனால நீங்க கத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, உங்க பேரண்ட்டை டேய் தம்பி இப்படி தான்டா யூஸ் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நீங்க பெரியவங்க யாரும் கத்துக்க மாட்டேங்கிறீங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கத்துக்கணும். கத்துக்கிட்டாதான் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கரெக்டாக வழி நடத்த முடியும். நீங்கள் யூஸ் பண்ணாதன்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக ரூமில் போய் உட்காந்து இல்லை வெளியில் உட்காந்து கேம் விளையாடுவானுங்க, இல்லை உள்ளே போய் மொபைல் நோண்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் பயன்படுத்தாதன்னு இப்போலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கிட்டு கூட இருந்து அவங்கள கைட் பண்ணணும். அதான் இன்னைக்கு தேவை. அதான் போப் சொல்கிறார். என்னடா தம்பி, அப்படித்தானே? நீ சொல்றா தம்பி, மாதா டிவியில என்ன இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்தா நல்லா இருக்கும் நீ நினைக்கிற? புனிதர்களுடைய கதை எல்லாம் அந்த ஜீசஸ் உடையது, அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா ஒளிபரப்பும் போது அவங்க அதை கொஞ்சம் விரும்பி பார்க்கும்போது அதை தெரிஞ்சுப்பாங்க. கட்டாயம் செய்வோம் தம்பி. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நம்ம சில விஷயங்கள் செய்வோம். ரொம்ப அருமையாக பேசுனீங்க. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி பாருங்க, தேசப்பாவோட இணைஞ்சு இருங்க, மாதாவோடையும் நம்ம இறைவனோடையும் இணைஞ்சு எப்பயுமே இருங்க. அழகா சொன்னீங்க, மகிழ்ச்சி. உலகம் முடிகிற வரைக்கும் மாதா டிவி இருக்கணும். டெய்லி எல்லாரும் ஜபத்துல வேண்டிக்கும். சரி, ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம் எல்லாரும் சேர்ந்து. கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன், உன் முக அன்பில் உருகி போகிறேன், எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். சூப்பர், நைஸ், அழகா பாடுனீங்க. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தம்பிக்கு நல்ல எதிர்காலத்தை, நல்ல படிப்பை, நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தில் எதிர்பார்த்து நீங்கள் விரும்பி வேண்டி காத்திருக்கக்கூடிய அனைத்தையும் ஆண்டவர் நிறைவு செய்து உங்களை அன்பால், மகிழ்ச்சியால், அமைதியால் நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க, மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சி சப்போர்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா லூர்து மேரியோடைய குடும்பத்தினரோடு எடப்பாடியிலிருந்து பேசினாங்க. ரொம்பவே சிறப்பாக தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த தம்பி அலோசியஸ் ரொம்ப அழகாகவே தன்னுடைய கருத்துக்களை சொன்னாப்புல. ரொம்ப சிறப்பு. அதில் குடும்பத்தில் மாதா தொலைக்காட்சி என்ன வரணும், என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகழகாக சொன்னது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்று பங்கெடுத்த எல்லாருமே உங்களுடைய உள்ளத்தை திறந்து மாதா தொலைக்காட்சியை பற்றி அழகாக எடுத்துரைத்தீர்கள். மாதா தொலைக்காட்சியை பற்றி நீங்கள் சொன்னது வெறும் செய்தி அல்ல, மாறாக அனுபவம். அதேபோல் மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது நீங்கள் மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்குறீங்க.
உங்களுக்கும் நிறைய சொல்லணும், இது போல் பங்கெடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கும். தயக்கப்படாதீங்க, நிகழ்ச்சியில் கலந்துக்க வாங்க. இதோ இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 73580808007 735808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்க. அதே போல் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. சரிங்களா? ஜவானி அப்படிங்கிற ஒரு சகோதரி இங்கே பணி செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் கரெக்டாக பங்கெடுக்க வச்சுருவாங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களோட பேச நான் ஆர்வமாக இருக்கிறேன், அதனால் சீக்கிரம் கலந்துக்க வாங்க. நிகழ்ச்சி முடியல, முக்கியமான பகுதிக்கு போக போகிறோம். என்ன அப்படின்னா, இன்று இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 13 முதல் 20 வரை. இயேசு கேட்கக்கூடிய அந்த கேள்விதான், அதை மனப்பாடம் செய்வோம் இன்னைக்கு. மத்தேயு 16:13 மானிட மகனை யார் என மக்கள் சொல்கிறார்கள்? மானிட மகனை யார் என மக்கள் சொல்கிறார்கள்? மத்தேயு 16:13. இது நமக்கான கேள்வி. மானிட மகனை நீங்கள் யார் என சொல்கிறீர்கள்? புரியுதுங்களா? அதை தான் அந்த இதை எங்கே நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 16:15. இது நமக்கான கேள்வி. இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என சொல்கிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என சொல்கிறீர்கள்? ஃபஸ்ட்டு கேள்வி நம்மளை பார்த்தா ஆண்டவர் கேட்குறார். அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இயேசுவை உங்களை பற்றி இவங்க இப்படி நினைக்கிறாங்க, உங்களை பற்றி இப்படி நினைக்கிறாங்க. சரிப்பா, நான் கேட்குறேன், நீங்கள் யார் என்னை சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார். சரிங்களா? அதனால் என்ன பதில் சொல்கிறோம் என்று ஆழமாக சிந்தித்து சொல்வோம். சரிங்களா? எப்பொழுதும் மாறா தொலைக்காட்சியை நினைத்து கொண்டிருங்கள். மாறா தொலைக்காட்சியின் குடும்பத்திற்காக, இந்த ஜெபிக்கும் குடும்பத்திற்காக நீங்களும் ஜெபியுங்கள். இந்த மாறா தொலைக்காட்சியை தாங்கி பிடியுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது ஒரு ஜெபம் சொல்லலாம். என்றும் வாழும் எல்லாமல்ல தந்தையே இறைவா, மெய் போற்றுகிறோம், மெய் புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் வல்லவராக, நல்லவராக, நன்மை செய்பவராக, பாதுகாப்பவராக, எங்கள் பாவங்களை மன்னிப்பவராக, எங்களை கரம் பிடித்து வழிநடத்துபவராக இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உடைய திருவுளத்தை அறிந்திருக்கிறோம். உடைய திருவுளத்தின்படி நடக்க முயற்சி செய்கிறோம். தடுமாறி விழுந்து கொண்டே இருக்கிறோம். உடைய ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. உடைய ஆவியால் நிரப்பி எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் கற்றுக் கொடுத்த அன்பு, நீதி, உண்மை எங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடித்து வாழ மன வலிமை, மன ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை பிடித்து இந்த மண்ணிலே இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய மகிழ்ச்சி, அமைதியை உங்களுடைய உள்ளங்களிலும் விதைக்கக்கூடிய ஆற்றல்களாக, கருவிகளாக எங்களை உருமாற்றும் ஆசிர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரோட பேசலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஓகே, பாய். நலமா? நீங்க நலமா? வழி இல்லம் நோக்கி